இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஎம் கிசான் திட்டத்தில் 20வது தவணை பணம் எப்போது வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்பது குறித்து அஃபிஷியல் டேட் தற்போது வந்திருக்கு. அது என்ன என்பதை பற்றியும், இதற்கான பெனிஃபிஷியல் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கா இல்லையா, அதை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு பிஎம் கிசான் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எழுதுனே pmkisan.gov.in ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆக வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஷோ ஆகும். இதிலே ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடி ரிலீஸ் 20th இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் பிஎம் கிசான் சம்மன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அமௌண்ட் ஆஃப் மோர் தென் 20,500 crore டு பி ட்ரான்ஸ்ஃபர் ஓவர் 9.7 crore பெனிஃபிஷியரி ஃபார்மர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் டேட் பார்த்தீங்கன்னா 2nd August 2025 சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஆகஸ்ட் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தகுதியான விவசாயிகள் வங்கி கணக்கில் ரூபாய் 2000 வழங்கப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னும் சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இதை நீங்கள் பெறுவதற்கு கண்டிப்பாக இகேவிசி டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்கணும். உங்களோட லேண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து இந்த தவணை தொகை வந்து உங்களுக்கு கிடைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதிலே பார்த்தீங்கன்னா லைவ் ஈவெண்ட்டில் நீங்கள் கலந்துக்கணும்னா அதற்கான QR கோடு கொடுத்துருப்பாங்க. அதை ஸ்கேன் பண்ணி லைவ் ஈவெண்ட்டில் நீங்கள் கலந்துக்கலாம். அடுத்தது இந்த நோட்டிஃபிகேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெப்சைட்லேயே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதிலே அப்டேட் பண்ணிருப்பாங்க. ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் வில் ரிலீஸ் 20th இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் பிஎம் கிசான் யோஜனா ஆன் 2nd August 2025 ஃப்ரம் வாரணாசின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இகேவிசி இஸ் மேண்டேட்டரி ஃபார் பிஎம் கிசான் ரிஜிஸ்டர் ஃபார்மர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓடிபி பேஸ்ட் இகேவிசி இஸ் அவைலபிள் ஆன் பிஎம் கிசான் போர்ட்டல் ஆர் நியரஸ்ட் சிஎஸ்சி சென்டர் மேபி கண்டக்டட் ஃபார் பயோமெட்ரிக் பேஸ்ட் இகேவிசின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இகேவிசி டீட்டெயில்ஸ் நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த தவணை தொகை கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்து தான் இதற்கான பெனிஃபிஷியல் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கா இல்லையா, அதை எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது, அதற்கான வழிமுறைகள் என்னென்னு பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் வந்து பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதிலே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபார்மர்ஸ் கார்னர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியரி லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 8ஆக இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு உங்களோட ஸ்டேட் நேம் என்னவோ செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டேட் செலக்ட் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ரிக்ட்லாம் ஷோ ஆகும். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் என்னவோ செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிளாக் வில்லேஜ் எல்லாமே செலக்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ரிப்போர்ட்டுன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கான பெனிஃபிஷியல் லிஸ்ட் எல்லாமே ஷோ ஆகும். இதிலே சீரியல் நம்பர், ஃபார்முடைய நேம், ஜெண்டர் எல்லா டேட்ஸுமே இருக்கும். அதில் உங்களுடைய நேம் இருக்கா இல்லைன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் நேம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கான தவணை தொகை கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இகேவிசி அப்டேட் பண்ணிருக்கணும். ஆதார் கார்டு கூட உங்களோட பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருக்கணும். உங்களோட லேண்ட் டீட்டெயில்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிருக்கணும். இது பண்ணியிருந்தாலே போதும் உங்களுக்கான தவணை தொகை கிடைத்துவிடும். இதுதான் பிஎம் கிசான் திட்டம் குறித்து முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.